Hi friends, welcome to our friends kitchen. வாங்க நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நார்மலாக வாரத்தில் ஒரு நாள் சீயக்காய் போட்டு தலை கச்சுக்குவோம், இல்லை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். இது வந்து கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் பொப்போயா ஷாம்புன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ரேஷன் அரிசியில் கஞ்சி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா குழன்னு இருக்குது, நல்லா வழுவழுன்ட்டு. இப்போ அது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பப்பாளி பழம் சாப்பிட்டு அந்த தோல், அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இதெல்லாம் போட போகிறோம். வெந்தயமும் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயத்தை வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா அரையும் போது நைஸாக அரைஞ்சிரும். இப்போ இந்த வேப்பிலையை எதுக்கு எடுத்துருக்கோன்னா, நம்ம தலையில் வந்து அரிப்பு, பொடுகு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். நம்ம தலையில் ஸ்கேல்பில் தேய்க்கும் போது இந்த வேப்பிலை போய் அந்த புண்ணு, அரிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ப்ளஸ் வந்து பப்பாளி வந்து சூடுங்க, அதனால தான் அதுக்கு ஈக்குவலாக வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிக்ஸி பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரவள்ளி ஆட் பண்ணுறோங்க. ஏன்னா நமக்கு கோல்டு அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கஞ்சி தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 தலைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஷார்ட் ஹேர் அண்ட் லாங் ஹேர். இது வந்து பேக் மாதிரி இருந்தால் போட்டு காட்டியிருப்போம். இது வந்து குளிக்கும்போது சீயக்காய் மாதிரி தேய்க்கிறது, அதனால தான் வந்து உங்களுக்கு அதை பற்றி காட்டலை. லாங் ஹேர் பாருங்கள் எப்படி சொரன்னு இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் ஹேர் பார்த்தீங்க இல்லையா, அதுவும் வந்து அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தது. இப்போ இந்த 2 முடியை தான் எப்படி வாஷ் பண்ணி காட்டுறோன்றது பாருங்கள். சின்ன கிண்ணம் வந்து ஷார்ட் ஹேருக்கு, பெரிய கிண்ணம் வந்து லாங் ஹேருக்கு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஷார்ட் ஹேர் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க முடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கை வைக்கும்போது ரஃப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக இருக்க ஹேரெல்லாம் நாள்பட நல்லா ஷைனிங்காக வரும். முடி நல்லா வளருங்க, க்ரோத் இருக்கும். ப்ளஸ் முடி கொட்டாது. குளிர்ச்சியான ஐட்டம்லாம் போடுறதுனால முடி வந்து நல்லா வளருங்க, ஷைனிங்காகவும் இருக்கும். இது வந்து லாங் ஹேருங்க. அவங்க வந்து மேலே வந்து பிளாக்காகவும் நுனியில் வந்து மருதாணி போட்டு கலரிங் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஹேர் தான், அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால அந்த ஹேர் அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், இவங்க நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது ஹேர், நல்லா ஸ்ட்ரெயிட்டனிங்காகவும் இருக்குது, கேர்லிங்காகவும் இருக்குது. பாருங்கள், ஃபேனில் வந்து இந்த முடி எப்படி அலையாக பாயுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்படி தேங்காய் நார் மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க முடியை அவங்களே ரசித்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக்கை வந்து சீயக்காய் போட்டாலும் ஷாம்பு போட்டாலும் வீக்லி ஒன்ஸ் லீவில் இருக்கும்போது போடுங்க. சீக்கிரமே ரஃப் அண்ட் இருக்கிற முடி வந்து நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். முடி கொட்டாது, நல்ல க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வாரி பார்க்குறாங்க. அவங்க முடியை அவங்களே ரசித்து பார்க்குறாங்கங்க. இப்போ பாருங்கள், அவங்க ஏற்கனவே கலரிங் கொடுத்ததே அழகாக இருக்குது. இப்போ பொப்போயா சீயக்காய் போட்டு குளித்தது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்னதாக ஒரு நாட் போட்டு அழகாக வெளியில் கிளம்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ஹேரு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ அந்த பேக் வந்து நம்ம தலையில் குளிக்கும்போது அது நம்ம உடம்பு மேலே படும்போது கூட அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத் ஆகுதுங்க. அது ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த ஷ்ரிங்கெல்லாம் உடம்புல இருக்காது. ஸ்கின் வந்து நல்லா டைட்டனிங் ஆகிற மாதிரி இருந்தது. நாங்கள் இது யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். ப்ளஸ் ஸ்கின்னுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீக்லி ஒன்ஸ் தவறாமல் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.